Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது RRB NTPC RRB Group D ஓட எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இது ரொம்ப மெயினானது. ஏனா நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய லெவல். ஓகேவா? அதுக்கானது தான் இந்த வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க பார்க்கலாம். ரெண்டு ஸ்டூடெண்ட், NTPC ஸ்டூடெண்ட் அது Group D ஸ்டூடெண்ட், இவங்க ரெண்டு பேருக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும், நம்ம அதுக்கான ரெடி ஆக வேண்டியது. இதில் NTPCயில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் உங்களுக்கு பார்க்கும்போது இத்தனை இது 5 கேட்டகரியில் போஸ்ட் இருக்குது. இதில் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 8113. ஓகேவா? இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்காக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அண்டர் கிராஜுவேட் உள்ள இதில் வந்து 4 போஸ்ட்டு வருது டைப்பில். இதில் வந்து வேக்கன்சி வந்து 3445. ஓகேவா? இதில் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துடலாம். இப்போ ரீசண்டாக என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RPF தான் வரப்போகுது. ஓகே, RPFோட எக்ஸாமு இப்போ மார்ச் 2லேருந்து 20 மார்ச் வரைக்குள்ளே முடிய போகுது. ஓகேவா? இதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் டவுன்லோட் பண்ணாங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஆனால் டேட்டு தெரிஞ்சிட முடியும், என்னைக்கு நம்மளோட எக்ஸாம் தெரிஞ்சிட முடியும். ஆனால் உங்களோட கால் லெட்டர் எல்லாமே 4 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஓகேவா? இதுதான் இப்போ இது மெயினானது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வரப்போகுது, இந்த எக்ஸாம் வரப்போகுது. ஓகேவா? அடுத்து இதில் நம்ம சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஒரு 1 செகண்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2025 26 2026க்குள்ளே காலண்டரு எக்ஸாம் ஷெட்யூலுக்கானது. இதில் எப்போ எக்ஸாம் வருதுன்ற ஒரு டென்டேட்டிவ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இதில் இதெல்லாமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, இதுவும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, இதுவும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு தான். இந்த மூணுமே உங்களுக்கு யார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கானதும் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேவா? ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கானது வரும். அடுத்து நீங்கள் பார்க்குற போது அடுத்து SSCயில் முக்கியமானது செலெக்ஷன் போஸ்ட்டு. ஓகேவா? அது வருது வந்து ஜூன் ஜூலையில் வருது. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் நம்மளுடைய NTPCயோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் நமக்கு வரக்கூடியது. ஓகேவா? இதுக்கு இடையில் இது ஏப்ரல் மேல தான் இந்த இதுக்கு பதில் தான் வரப்போகுது. இந்த இடத்துல தான் நம்மளது வரப்போகுது. ஏப்ரல் மேல NTPC வரப்போகுது. ஓகேவா? இப்போ ALP எழுதியிருக்காங்க, ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய CPT2 இருக்குது. ஓகேவா? அதுவுமே எக்ஸாம் நடக்கணும். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆஃப் மேல வர்ற மாதிரி இருக்குது. அதாவது 19th to 20th மார்ச்சில் வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் அவங்களுக்கான ஷெட்யூலாக இருந்தது. பட் ஆனால் இது இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போ வருதுன்னு தெரியல, இன்னும் 1 மந்த் கூட தள்ளி கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு தெரியலை இதுக்கானது CPT2க்கு. ஓகேவா? இதோட CPT1ஓட ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இதோட எக்ஸாமும் வரணும். 1 மந்த்க்கே ரொம்ப டைம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். அப்படி கொடுக்குற மாதிரி 2வது மார்ச்சில் வரணும் இந்த எக்ஸாம் CPT2. ஓகேவா? அடுத்து இது முடிஞ்சு ALP CPT2 முடிஞ்சதுக்கு முன்னாடி அப்படியேவும் நமக்கு ஏப்ரல் மேல NTPC எக்ஸாம் நடக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSC வந்து ஜூன் ஜூலையில் SSC எக்ஸாம் வருது. ஓகேவா? நமக்கு Group D நீங்கள் பார்த்துக்கிற போது Group D வந்து டெஃபினட்டாக உங்களுடையது ஜூலை ஆகஸ்ட். இங்கே Group D பொறுத்தளவு ஜூலை ஆகஸ்டில் நமக்கானது வர வேண்டியது இருக்குது, இங்கே வரும். இதுதான் உங்களுடைய மெயினானது. NTPCயாக இருக்குது. NTPCனா ஏப்ரல் மேல வரும். இதில் வந்து ஜூன் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன், ஜூன் 15 வரைக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே முடிச்சு இந்த 2 மாதத்துக்குள்ளேயும் NTPC எக்ஸாம் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி Group Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜூலை டு ஆகஸ்ட்டில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைட்டாக போயிடும். SSCக்குள்ளது எல்லாமே எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் மேக்ஸிமம் நமக்கான வர எக்ஸாம் வரப்போகுது. இப்போ நீங்கள் NTPC ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னும் இந்த மாதம் மார்ச் வந்துருச்சு, ஏப்ரல் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த லெவலில் இருக்குங்கன்றதை நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், உங்களுடைய சிலபஸை கவர் பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். இதுக்கான டைம் ரொம்ப கம்மி. ஓகேவா?
அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது குரூப் டி அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்குது. ஜூலையில் தான் மேக்ஸிமம் வரும் எக்ஸாம். ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வரப்போகுது. இதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக படிக்க ஆரம்பிங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெளிவாக உங்களுடைய சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பேட்டர்ன் வந்திருக்கு, எந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு ஐடியா உங்களுக்கு இருக்கும். போன மிஸ்டேக் என்ன பண்ணீங்கன்றதை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? எங்கே போன வட்டம் மிஸ் பண்ணீங்களோ அதை இந்த வட்டம் ரெக்கவர் பண்ணி நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த இதுலேருந்து ஜெயிச்சு அடுத்த இதுக்குள்ளே போக முடியும், நீங்கள் நினச்ச ஜாப்பு அடைய முடியும். ஓகேவா? அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணுறதை குறைக்காதீங்க. ஓகே, அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, த நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ஷேர் பண்ண வேண்டியது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஓகே.